Morning students. Today now we are discussing about plus 1 fourth chapter organ and organ systemல frog உடைய மார்பாலஜி மட்டும் பார்க்கலாம். Okay, what is frog னா யாரு? தமிழ்ல தவளை அப்படினு சொல்லுவோம். That is the amphibian. இன்னும் சொல்லணும் அப்படினா first land animal. முதலில் நிலத்தில் தோன்றிய ஒரு உயிர் யார் அப்படினா frog தான். This amphibian both live in water and land. Okay, you know the young one tadpole larva. Tadpole larva which live in water, adult which live in land. அப்ப tadpole larva உடைய respiratory organ என்ன gills. அப்ப land animal ல buccal cavity சொல்லலாம், skin சொல்லலாம், lungs சொல்லலாம் etc. Okay, but how many species can present? இப்ப frog ல எவ்வளவு varieties இருக்கு அப்படினு கேட்டா 4500 species இருக்கு. 4500 varieties இருக்கு. ஓகே, இப்ப இந்த 4500 வெரைட்டிஸும் எப்ப சார் வந்தது? ஃப்ராக் வாழ்ந்த காலங்கள் எப்ப அப்படின்னா கார்போனிபெரஸ் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 360 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தது. மயா 3000 மில்லியன் இயர்ஸ் ago. இதுல ஃப்ராக் டோட்ஸ் இருக்கு. ஓகே, இப்ப ஃப்ராக் which live in where எங்க சார் இருந்தது? மாய்ஸ்ட் ஏரியாவுல, வாட்டர்ல, பாண்ட், ஸ்ட்ரீம் எக்ஸெட்ரா. இது எதை ஃபீட் பண்ணும்? இன்செக்ட், அங்க இருக்கக்கூடிய ஸ்னைல், ஓகே, ஸ்மால் ஃபிஷஸ் ஆர் எக்ஸெட்ரா, பட் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணக்கூடிய ஒரு அனிமல். ஓகே, இதுல இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா there is frog. நம்ம frog மட்டும் பார்க்கணும். டோட்ஸ் அப்படிங்கிறது தனியா இருக்கு. இப்போ இந்த எல்லா அனிமல்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா பாய்க்ளோதெர்மிக் அனிமல். நம்ம சொல்லுவோம் what is பாய்க்ளோதெர்மிக் என்ன மீனிங்? பாய்க்ளோதெர்மிக் அப்படின்னு சொல்லுவோம். பாய்க்ளோதெர்மிக் otherwise called cold blooded animal அப்படின்னு சொல்லுவாங்க. குளிர் ரத்த பிராணிகள். அப்ப in this animal body temperature should be changed for the environmental condition. என்விரான்மென்ட்க்கு தகுந்த மாதிரி இதனுடைய உடல் வெப்பநிலையை மாற்றிக் கொள்ளும். So it is called பாய்க்ளோதெர்மிக் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது cold blooded animal. இப்ப நம்மலாம் warm blooded. homeothermic, body temperature should be constant. Okay, then next இப்ப இதனுடைய மெயினா கிளாசிஃபிகேஷன் என்ன சார்? ஓகே, ஃப்ராக்ல நிறைய வெரைட்டிஸ், ஆம்பிபியன்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, அதல பாத்தீங்கன்னா லிம்ப்லெஸ் ஆம்பிபியன்ஸ் இருக்கு. ஓகே, தென் டெய்ல்டு ஆம்பிபியன் இருக்கு, லிம்ப்லெஸ் ஆம்பிபியன் இருக்கு. இதுல நிறைய இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? there is a salamander is a that is tailed amphibian. Ethiopis. ஓகே, இத்தியோபிஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் ஆஃப் லிம்ஸ், கால்கள் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு அனிமல் இத்தியோபிஸ். ஓகே, பட் அதே மாதிரி இங்க டெய்ல்ட் ஆம்பிபியன் சொல்லிருச்சு. அதே மாதிரி கால் இல்லாத இத்தியோபிஸ். இப்ப அதே மாதிரி இங்க ஆப்ஷன்ஸ் ஆஃப் டெய்ல், வால் இல்லாத ஃப்ராக். இதே ரானா கெக்ஸா, டாக்டைலா, ரானா டிகிரினா, ரானா பாபியன்ஸ், இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம பார்க்கிறது என்ன சார் அப்படின்னா ரானா கெக்ஸா டாக்டைலாவை பார்க்கலாம். இப்போ இதோட கிளாசிஃபிகேஷன் very important 2 mark question. ஓகே, ரைட் தி சிஸ்டமேட்டிக் பொசிஷன் ஆஃப் ஃப்ராக் னு क्वेश्चन கேட்கலாம், அல்லது ரைட் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ராக் அப்படினு கேட்கலாம். இப்போ மேக்ஸिमम ஃப்ராக் belongs to the phylum. phylum எந்த ஃபைலத்தை சார்ந்தது அப்படினு கேட்டா that is chordata. ஏன்? presence of backbone, முதுகெலும்பு இருக்கு. so it is called chordata. நமக்கு தெரியும் இல்லையா? chordate, that is non chordates, presence of backbone. then class என்ன சார் அப்படினா vertebrata. ஓகே, சரிப்பா. இப்போ இந்த backbone notochord எங்க இருக்கு அப்படினா dorsal side of alimentary canal, that is dorsal side. அப்ப alimentary canalக்கு மேல இருக்கு. that is called என்னன்னு கேட்டா vertebrata. ஓகே, அப்ப ஈஸியா ஞாபகம் சாரிக்கணும். இது subphylum vertebrata. ஓகே, subphylum vertebrata. அப்ப notochord is present where அப்படினு கேட்டா that is in a dorsal side of alimentary canal. then class. அப்ப frog உடைய class என்ன சார் அப்படினா Amphibia. both live in water and land. young one which live in water, adult which live in land. then order. ஓகே, இப்ப இது எந்த வகை மேக்ஸிமம் வரிசையை சார்ந்தது அப்படிங்கற Anura. ஓகே, இப்ப Anura வரிசையை சார்ந்தது அப்படினு சொல்லுவாங்க. இதுல தான் 3900 ஸ்பீசிஸ் இருக்கு.
இதுல frog இருக்கும், toads இருக்கும். Okay, then genus Rana, species Hexatactyla. சரி, இதனுடைய ஃபேமிலி இருக்குங்க. ஃபேமிலி என்னன்னு கேட்டா that is Ranidae. frog உடைய குடும்பம் ராணி குடும்பம். frog உடைய குடும்பம் என்ன குடும்பமா? ராணி குடும்பம். ஓகே, இது ஒரு 2 மார்க் क्वेश्चन. Write the classification of frog. Frog belongs to the phylum Chordata, subphylum Vertebrata, class Amphibia, order Anura, genus Rana, species Hexatactyla. உனக்கு சப்போஸ் ஃபேமிலி வேணும்னா ராணிடே எழுதிக்கோ ஆர்டருக்கு கீழே. ஓகே, இப்போ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். தென் மார்பாலஜி. இப்போ மார்பாலஜி அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ். இதுதான் இப்போ பார்க்கிறது தெரியுது இல்லையா? தட் இஸ் ஃப்ராக் மாதிரி இருக்கா, ரிசம்பிளிங் வெச்சுக்கோ, தட் இஸ் a frog. அப்போ மார்பாலஜி அப்படினா என்ன மீனிங்? தட் இஸ் a study of external appearance. வெளிப்புற தோற்றத்தை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுக்கு என்ன பேர் அப்படினா மார்பாலஜி. அப்போ மார்பாலஜி மீன்ஸ் என்ன? study of external appearance of frog. ஓகே, இப்போ இதோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? இப்போ இதோட காமன் கேரக்டர் இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா என்ன பண்ணலாம்? இப்போ இங்க இருந்து ஆரம்பிக்கனாலே இப்போ மெயினா எப்படி சார் இருக்கும்? ஸ்ட்ரீம் லைன்டு பாடி. இப்போ ஸ்ட்ரீம் லைன்டு பாடி. இப்போ ஸ்ட்ரீம் லைன்டு அப்படினாவே போட் ஷேப்டு, படகு மாதிரி இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ இந்த ஸ்ட்ரீம் லைனோட வேலை என்ன சார்? வாட் ஆர் தி யூசஸ்? அப்போ ஸ்ட்ரீம் லைனோட வேலை என்ன சார் அப்படினா அடாப்டேஷன் ஃபார் ஸ்விமிங். நீந்துவதற்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய ஒண்ணுதான் தட் இஸ் என்ன சொல்றோம் அப்படினா frog. அப்ப frog உடைய மெயின் அடாப்டேஷன் என்ன சார் அப்படினா தட் இஸ் ஸ்விமிங். இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா ஃபேட்டா குண்டா இருக்கவே ஒல்லியா இருக்கறவன். இப்போ குண்டா இருக்கறவனால என்ன பண்ண முடியாது அப்படினா நீந்துவது கஷ்டம். ஒல்லியா இருக்கவே எவ்வளவு நேரமாலும் இருப்பாங்க தண்ணியில. அதே மாதிரி தான் தட் இஸ் பாடி எப்படி இருக்கு? நீந்துவதற்கு ஏற்றாற்போல் ஸ்ட்ரீம் லைன்டா இருக்கும். அதே மாதிரி போட் ஷேப்டு, படகு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒண்ணுதான் என்ன சார் அப்படினா frog. that is a streamlined அப்படினு சொல்லுவோம், அல்லது boat shaped அப்படினு சொல்லுவோம். that is a first point. ரெண்டாவது, இது எப்படி சார் இருக்கு? டார்சோ வென்ட்ரலி flattened body. இது டார்சல், அதே மாதிரி இது வென்ட்ரல். எப்பவுமே முதுகுப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா டார்சல் அப்படினு சொல்லுவோம். அப்டாமன் இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு கேட்டா வென்ட்ரல். வயிறு இருக்கக்கூடிய பகுதிக்கு என்ன பேர் அப்படினா வென்ட்ரல் அப்படினு சொல்லுவோம். flattened. அப்ப என்ன எழுதுவ? டார்சோ வென்ட்ரோ flattened body. அப்ப டார்சோ வென்ட்ரலி flattened body. அப்ப ரெண்டு பக்கமும், அப்ப டார்சல் சைடு வென்ட்ரல் சைடு உனக்கு எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படினா என்னது? flattened, தட்டையாக காணப்படக்கூடிய ஒன்று. அப்ப ரெண்டு சைடு வந்து பாத்தீங்க அப்படினா இது ஒரு சைடு சொல்லுவோம். இதுல அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா பாடியோட டிவிஷன். இப்ப பாடி எப்படி சார் இருக்கு? இப்ப பாடி பாத்தீங்க அப்படினா only head, ரெண்டாவது trunk. பாடி கேன் வந்து பாத்தீங்க அப்படினா head and trunk. Okay, there is no neck and tail. என்ன கிடையாது? இங்க நெக்கும் கிடையாது, டெயிலும் கிடையாது. அப்ப யாரா கேட்பாங்க, the frog body can divided into two parts. One is called head, another one is called என்ன சார் அப்படினா trunk அப்படினு சொல்லுவோம். ஓகே, தென் இப்போ இந்த பாடி கவர் பண்ணி இருப்பது, இப்போ இந்த பாடி எப்படி சார் கவர் ஆயிருக்கு? நல்லா பாடி கவர்ட் ஷைனி, நல்லா ஷைனியா இருக்கும். அதே மாதிரி ஸ்மூத். ஓகே, பாடி எப்படி இருக்கு? நல்லா ஷைனியா இருக்கும். அதே மாதிரி நல்லா ஸ்மூத் இன் நேச்சர்ல இருக்கு. இங்க இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாம் எப்படி அரேஞ்ச்மென்ட் ஆயிருக்கும்? லூஸ்லி அட்டாச்டு. ஸ்கின் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா லூஸ்லி அட்டாச்டு என்ன சார் அப்படின்னா பாடி வா. ஓகே, இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல தளர்வுகளுடன் கூடிய வந்து பார்த்தா ஸ்கின் அமைப்பு இருக்கும். ஓகே, நல்ல தளர்வு லூஸா. ஓகே, அப்ப லூஸ்லி அட்டாச்டா இருக்கும். எது சார் அப்படின்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சைடு. தென் நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா கலர். ஓகே, அப்ப ஃப்ராக் உடைய கலர் என்ன சார்? இப்ப ஃப்ராக் உடைய கலர் பாத்தீங்கன்னா டார்சல் சைடுல ஒரு மாதிரி இருக்கும், வென்ட்ரல் சைடுல ஒரு மாதிரி இருக்கும். இப்ப இந்த டார்சல் சைடு சொல்லிருக்க இல்லையா? இப்ப இந்த டார்சல் சைடு எப்படி சார் ஃபார்ம் ஆயிருக்கலாம் அப்படின்னா கடைசியா டார்க் கிரீன் இன் கலரா இருக்கும். அதே மாதிரி வென்ட்ரல் சைடு இருக்கு இல்லையா? இது எப்படி சார்னா பேல் yellow இன் கலரா இருக்கும்.
நமக்கு பார்த்தாவே தெரியும் ஃப்ராக் உடைய மேல் பகுதி கரு பச்சை நிறமாகவும் கீழ்ப்பகுதி பாதி மஞ்சள் நிறமாகவும் காணப்படும். அப்ப டார்சல் சைடு எப்படி இருக்கு? டார்க் கிரே இன் கலராகவும் வென்ட்ரல் சைடு பாத்தீங்க அப்படின்னா பேல் yellow இன் கலரா இருக்கும். ஓகேவா? இதுதான் ஒரு சைடு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹெட்ட பத்தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஹெட் தலை. ஓகே, அப்ப ஹெட் எப்படி இருக்கு? தட் இஸ் a triangular in shape. that is 1 2 சரி இங்க 2 3. அப்ப மேக்ஸிமம் என்னது? ஹெட் அப்படிங்கிறது ட்ரையாங்கிள். ஹெட் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? ட்ரையாங்கிள் இன் ஷேப். ஓகே, மூன்று ஆங்கிள் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி இப்படி இருக்கும். ட்ரையாங்கிள் இன் ஷேப்பா இருக்கு. ஓகே, இதுல உனக்கு எப்பா சார் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா என்னுடைய அஃபெக்ட்ஸ்ல அஃபெக்ட்ஸ் மீன்ஸ் என்னன்னு கேட்டா எனக்கு ஆன்டீரியர் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய நுனி பகுதியில உனக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஸ்னவுட் இருக்கும். ஸ்னவுட். ஓகே, என்னுடைய அஃபெக்ட்ஸ்ல. அதே மாதிரி இது மவுத். தட் இஸ் வந்து பாத்தா மவுத் எங்க சார் இருக்கு? the mouth is present in anterior end. இது எப்படி இருக்கு அப்படின்னா widely open. ஓகே, இந்த சைடு எழுதுவோம். மவுத் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா என்னது? anterior end அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி எப்படி இருக்கு? நல்ல widely opening ஆ இருக்கும். அப்ப மவுத் பத்தி சொல்றேன். mouth is present in anterior end of head, then mouth is widely opening. இப்ப அதே மாதிரி external nostril. அப்ப இந்த external nostrils present. யாராவது கேட்பாங்க. that is வந்து பாருங்க external nostril. ஓகே, அப்ப இந்த external nostril present எங்க சார் அப்படின்னா டார்சல் சர்ஃபேஸ். டார்சல்னா மேல் பகுதியா? அப்ப டார்சல் சர்ஃபேஸ் ஆப் எங்க சார் அப்படின்னா ஸ்னவுட். இந்த ஏரியா ஸ்னவுட் சொல்லிருக்கோமா? அப்ப ஸ்னவுட்டுக்கு டார்சல் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒண்ணுதான் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில். இப்ப நமக்கு எப்படி முகத்துவாரம் 1 2 சென்டர்ல மீடியன் லைன் இருக்கு இல்லையா? இப்ப அதே மாதிரி the external nostrils can present dorsal surface of snout and அது மட்டும் இல்லாம என்னது each side of என்ன சார் அப்படின்னா மீடியன் லைன் இங்க ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கும். தட்ஸ் ஆல். அடுத்து நெக்ஸ்ட் ஐஸ். இதான் மேக்ஸிமம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஐஸ் எப்படி இருக்கு? நல்லா லார்ஜா இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இது ப்ரொஜெக்ட் above the எங்க சார் அப்படின்னா general surface of the body. இது எங்க இருக்கு மேக்ஸிமம்? ஐ அப்படிங்கிறது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் சர்ஃபேஸ் ஆஃப் பாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் பகுதியில. ப்ராஜெக்ட் அபோவ்னா மேல. யாருக்கு மேல? ஜெனரல் சர்ஃபேஸ் ஆஃப் பாடிக்கு மேல இருக்கக்கூடிய ஒண்ணுதான் என்ன சார் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க சார் இருக்கு அப்படின்னா that is behind the external nostrils. ஓகே, அப்ப எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரிலுக்கு பின்னால இருக்கக்கூடியதா யார் சார் அப்படின்னு கேட்டா ஐ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஐயை ப்ரொடெக்ட் பண்றது யார் அப்படின்னா மொத்தம் 3 ஐலிட்ஸ் இருக்கு. இதுல ஒண்ணு என்ன சார் அப்படின்னு கேட்டா அப்பர் ஐலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது லோயர் ஐலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு தேர்ட் ஐலிட்ஸ் இருக்கு. ஓகே, நமக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அப்பர் ஐலிட்ஸ் லோயர் ஐலிட்ஸ் மட்டும் தான். ஆனா ஃப்ராக்ல பாத்தீங்க அப்படின்னா 3 ஐலிட்ஸ் இருக்கு. ஒன்னு அப்பர் ஐலிட்ஸ் இருக்கு, லோயர் ஐலிட்ஸ் இருக்கு, தேர்ட் ஐலிட்ஸ் இருக்கு. இப்போ இதுல அப்பர் ஐலிட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா நல்லா திக்கா இருக்கும். அதே மாதிரி லோயர் ஐலிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா தின்னா இருக்கும். தேர்ட் ஐலிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பேரண்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா that is upper eyelids, that is lower eyelids. ஓகே, இன்னொன்னு இருக்கு that is a transparent. அப்ப மேக்ஸிமம் வந்து இது அப்பர்னு போட்டுக்குங்க, இது lower, இன்னொன்னு transparent, that is nictitating membrane. nictitating. third eyelids என்ன அப்படின்னு கேட்டா nictitating. அப்ப இந்த இடத்துல upper eyelids திக்கா இருக்கு. அப்ப திக்கா அப்படினாவே என்ன மீனிங்? immovable. என்ன பண்ண முடியாத, நகர்ச்சி அடையாத லோயர் ஐலிட்ஸும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உனக்கு என்ன சொல்லுவோம்? செகண்ட் லோயர் ஐலிட்ஸ் எப்படி இருக்குன்னா தின்னா இருக்கும். அப்ப லோயர் ஐலிட்ஸ் என்ன சார் அப்படின்னா மூவபிளா இருக்கும். ஓகே, தென் another one is called transparent. Transparent eyelids என்ன பேர் அப்படின்னு கேட்டா that is a nictitating membrane.
ஓகே, அப்ப இந்த மூணு பேர்த்தோட வேலையுமே ப்ரொடெக்ஷன் தான். ஆனா தேர்ட் ஐட்ஸ் உடைய ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் இருக்கு, இதுவும் டு ப்ரொடெக்ட் ஐஸ். ஐய தான் ப்ரொடெக்ட் பண்ணுது. எப்ப சார்? frog under the water. frog எப்ப சார் அப்படின்னு கேட்டா என்ன எழுதுவேன்? frog under the water. ஓகே, அதாவது இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா தவளை தண்ணிக்குள் இருக்கும்போது தவளையுடைய கண்ணை பாதுகாக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ஐட்ஸை நிக்டிடேட்டிங் மெம்பரேன் ஆர் நிக்டிடேட்டிவ். நிக்டிடேட்டிங்னாலும் நிக்டிடேட்டிவ்னாலும் ஒண்ணுதான். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப இது ஒரு சைடு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, தென் a pair of eardrum அப்படின்னு சொல்லுவோம், அல்லது pair of tympanic membrane, that is eardrum or tympanic membrane. Okay, a pair of eardrum or tympanic membrane present. எங்க சார்னா behind the eye. ஓகே, ஐக்கு பின்னால காணப்படக்கூடிய ஒன்று. இது எங்க இருக்குன்னா எய்தர் சைடு, இந்த சைடு. ஓகே, இப்ப இந்த சைடு ஒன்னு இருக்கு, அந்த சைடு மேக்ஸிமம் வந்து பாருங்க எய்தர் சைடு பக்கத்தில் கொண்டாங்க. இந்த சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த சைடு ஒன்னு இந்த சைடு ஒன்னு, அப்ப ரெண்டு ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க, pair of eardrum or tympanic membrane present behind the eyes. எங்க சார் அப்படின்னா எய்தர் சைடு. ஓகே, அப்ப எய்தர் சைடுல ஃபார்ம் ஆயிருக்கு. ஃப்ராக்ல என்ன கிடையாது அப்படின்னா எக்ஸ்டர்னல் இயர் கிடையாது. சரி, எக்ஸ்டர்னல் இயர் அப்படிங்கிறது only presence of mammals character, பாலூட்டிகளுடைய பண்பு. எக்ஸாம்பிள் நமக்கு இது எக்ஸ்டர்னல் இயர் பின்னா. அப்ப பின்னா அப்படிங்கிற காது மடல் யாருக்கு மட்டுமே உள்ளது? மேமல்ஸ், பாலூட்டிகளுக்கு மட்டும்தான். இதனுடைய வேலை that is collecting the sound waves, but remaining இருக்கக்கூடிய all animals can absent including birds. பறவைகளுக்கு என்ன கிடையாது அப்படின்னா இந்த இடத்துக்கு எக்ஸ்டர்னல் இயர் that is பின்னா கிடையாது. ஆனா இந்த இடத்துல அதே மாதிரி என்ன கிடையாதுங்களா? there is no external ear. எக்ஸ்டர்னல் இயர் கிடையாது, நெக் கிடையாது, டெயில் கிடையாது, கழுத்தும் கிடையாது, வாலும் கிடையாது, எக்ஸ்டர்னல் இயர்ஸும் கிடையாது. தட்ஸ் ஆல். இதுதான் என்ன சார் அப்படின்னா ஹெட். நீ இப்ப ஹெட்னா என்ன சொல்லணும்? இப்ப ஹெட் அப்படினாவே என்னது? ட்ரையாங்குலர் இன் ஷேப் அப்படின்னு சொல்லணும். ரெண்டாவது அதனுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபெக்ட்ஸ்ல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு? ஸ்னவுட் இருக்கு. மவுத் எப்படி இருக்கு? ஆன்டீரியர் எண்ட்ல வைட்லி ஓபன் ஆயிருக்கும். அத ஃபாலோ பண்ணிருந்தா எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ். எங்க எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா எய்தர் சைடு ஆஃப் தி மவுத். கரெக்ட்டா வந்து பாருங்க மீடியன் லைன்ல ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி ஐஸ் பத்தி சொல்லணும், ஐஸை கவர் பண்ணிருக்கக்கூடிய ஐலிட்ஸ் பத்தி சொல்லணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, தென் ஃபைனலா வந்து பாருங்க eardrum tympanic membrane. அவ்வளவுதான். ஹெட்ல வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரங்க் அப்படின்னு சொல்லுவோம். சார் ட்ரங்க் அதர்வைஸ் கால் பாடி, உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிப்பா, இப்ப இந்த ட்ரங்க்ல என்ன சார் அரைஸ் ஆகுது? இப்ப பாருங்க இது எல்லாமே பாடியா. இப்ப ட்ரங்க்ல என்ன அரைஸ் ஆயிருக்கு? pair of 4 limbs. அதே மாதிரி என்னன்னா pair of hind limbs. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2 limbs. ஒன்னு 4 limbs இருக்கு. அதே மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா hind limbs இருக்கு. முன்னங்கால்களும் பின்னங்கால்களும் காணப்படும். எதுல? क्वेश्चन கேட்கலாம். ஓகே, மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த limbs arising from where அப்படின்னு கேட்டா trunk. ஒன்னு 4 limbs and இன்னொன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா hind limbs அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 4 limbs. 4 limbs பத்தி நம்ம சொல்லணும். 4 limbs எப்படி சார் இருக்கும்? நல்லா ஷார்ட்டா இருக்கும். கொடுத்திருக்காங்களா? ஓகே, 4 limbs எப்படி இருக்கு? நல்லா ஷார்ட்டா இருக்கு. அதே மாதிரி ஸ்டம்பி நல்லா திக்கா இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்டம்பியா இருக்கும். ஓகே, பாருங்க 4 limbs பார் ஷார்ட்டாவும் நல்லா ஸ்டம்பி நல்லா திக்காவும் காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு. சரிப்பா, இப்போ இந்த 4 limbs உடைய வேலை என்ன? 4 limbsல என்னென்ன பார்ட்ல இருக்கு? இப்போ இந்த 4 limbsல மேக்ஸிமம் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ரெண்டு சொல்லுவோம். ஒன்னு இந்த ரீஜனுக்கு என்ன பேர் அப்படின்னா அப்பரம். ஓகே, கீழே எழுதுறேன். that is upper arm அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு forearm. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா hand, digits. அப்ப இதுக்கு அப்பர் ஆர்முக்கு என்ன பேர் அப்படின்னா பிராக்கியம். ஃபோர் ஆர்முக்கு ஆன்டி பிராக்கியம். இது ஹேண்ட் தான். இப்ப ஹேண்ட்ல எவ்வளவு இருக்கு சார் அப்படின்னா 4 டிஜிட்ஸ் இருக்கும். ஓகே, இப்ப இந்த 4 டிஜிட்ல இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா நல்லா திக்கா இருக்கும். தட் இஸ் வந்து மேல்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒன்னு,
that is a nuptial pad அப்படிங்கற ஒண்ணு இருக்கும். Okay, that is nuptial pad, otherwise called copulatory. Okay, that is for எதுக்கு சார் அப்படினா ரீப்ரொடக்ஷன் ப்ரீடிங்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒண்ணு இது nuptial pad. அப்ப இந்த nuptial pad present எங்க சார் அப்படினா first digits of four limbs of frog. தவளையோடைய முன்னங்கால்ல first விரல்ல இருக்கக்கூடிய ஒன்றுக்கு பெயர் தான் that is the copulatory organ nuptial pad. Okay, for எதுக்கு சார் அப்படினா for copulation இனப்பெருக்கத்திற்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒன்று. Okay, then what are the uses of forelimbs? Forelimbs உடைய வேலை என்ன? Forelimbs உடைய மெயின் வேலை weight bearing. weight bearing ஒட்டுமொத்த உடல் எடையையும் தாங்கக்கூடியது யார் அப்படினா forelimbs தான். தவளையோடைய ஒட்டுமொத்த வேலையையும் ஒட்டுமொத்த வெயிட்டையும் தாங்கக்கூடியது யார் அப்படின்னு கேட்டா that is forelimbs தான். ஓகே, அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் என்னது லேண்டிங் ஆஃப் frog. லேண்டிங் ஆஃப் frog எப்ப சார் அப்படினா ஆஃப்டர் லீப்பிங். ஓகே, ஜம்பிங் தாவுதலையா ஜம்பிங் பண்ணி போதல, அப்ப ஜம்ப் பண்ணதுக்கு அப்புறம் தாவிய பிறகு அதனுடைய எண்ட்ல வந்து லேண்ட்ல நிலைநிறுத்துவதற்காக ஹெல்ப் பண்ணுவது யார் அப்படின்னா இப்ப ஸ்டாண்ட் பண்ணணும்ல நிக்கணும்ல, இப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கோம். அப்ப ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கும்போது கரெக்டா ஸ்டாண்ட் பண்ணணும். அப்ப ஸ்டாண்ட் பண்ணுவதற்கு ஹெல்ப் பண்ணுவது யார்? there is forelimbs. அதான் ஸ்ட்ராங் அழுத்தத்தை கொடுப்பது யார் அப்படின்னு கேட்டா forelimbs தான். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, forelimbs உடைய மெயின் வேலை வெயிட் bearing, செகண்ட் வேலை லேண்டிங் ஆஃப் frog ஆஃப்டர் லீப்பிங். இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் டிஜிட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா nuptial pad இருக்கு. இதனுடைய வேலை கோப்லேஷன் இனப்பெருக்கத்திற்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன். தட்ஸ் ஆல். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? forelimbsல இதுல அப்பர் ஆர்ம்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா பிராக்கியம், அதே மாதிரி ஃபோர் ஆர்ம்க்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டா ஆன்டி பிராக்கியம். இப்ப ஹேண்ட்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு அப்படின்னா 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்கும். தட்ஸ் ஆல். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். ஓகே, இப்ப அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைண்ட் லிம்ஸ். frog உடைய ஹைண்ட் லிம்ஸ் இது என்ன இருக்கு? pair of hind limbs இருக்கு. இப்போ இந்த hind limbs எப்பவுமே பாத்தீங்க அப்படினா லாங்கா இருக்கும். that is long and length. hind limbs எப்படி இருக்கு? நல்லா லாங்காவும் அதே மாதிரி என்ன இருக்கு? லென்த்தா இருக்கு. பாருங்க, நல்லா லாங்கா இருக்கு, அதே மாதிரி லென்த்தா இருக்கக்கூடிய ஒண்ணு. இப்போ இந்த hind limbsல யார் சொல்லுவாங்க? இதுக்கு என்ன பேர் அப்படினா தை. ஓகே, அதே மாதிரி ரெண்டு ஸ்ட்ராங்க். ஓகே, that is foot அப்படினு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு என்னென்ன ஃபார்ம் ஆயிருக்கு? தை இருக்கு, சாங் இருக்கு, ஃபுட் இருக்கு. இப்போ அந்த ஃபுட் எப்படி சார் இருக்கு? அப்படியே வெப்டு. சரி, இது எல்லாமே என்ன சார் அப்படினா வெப்டு ஃபீட். that is வெப்டு ஃபீட் அப்படினு சொல்லுவோம். வெப்டு ஃபீட் ஆர் வெப்டு ஃபுட். ஓகே, இப்போ இந்த வெப்டு ஃபீட் உடைய வேலை என்ன சார் அப்படினா இதுவும் ஃபார் அடாப்டேஷன், ஃபார் லீப்பிங் அண்ட் ஸ்விமிங். நீந்துவதற்கு ஏற்றவாறும் தாவுவதற்கு ஏற்றவாறும் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பது யார் அப்படின்னா இந்த வெப்டு ஃபீட் தான். ஓகே, that is thigh, shank, foot. இப்போ இதுல எவ்வளவு சார் டோஸ் இருக்கு அப்படின்னு கேட்டா 5 டோஸ். 1 2 3 4 5. ஓகே, 5 டோஸ் இருக்கும். இதுலயே ஸ்மால் ஸ்பாட் அப்படிங்கறது ஒன்னு ஃபார்ம் ஆயிருக்க மாதிரி இருக்கும். அதாவது இது 6th டோஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். இது 6 டோஸ். அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இதுல 4 இதுல 6 இருக்கிற மாதிரி 10 இருக்கும் இல்லையா? இப்போ இந்த 10 டிஜிட்ஸ்ல இதுல 4 இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 டிஜிட்ஸ் இருக்கிற மாதிரி காணப்படும். ஓகே, அப்ப when animal can rest, frog ரெஸ்டா இருக்கும்போது இந்த hind limbs எப்படி இருக்குன்னா kept. என்ன ஷேப்பா இருக்கும்? hind limbs can kept என்ன சொன்னா Z shape. frog ஓய்வு நிலையில் இருக்கும்போது உனக்கு எப்படி இருக்கு சார்? அங்க இருக்கக்கூடிய hind limbs எல்லாம் kept எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு? folded. ஓகே, மடிச்சு இருக்கும். அந்த மடிச்சு இருக்கிறது எப்படி இருக்கும்? that is வந்து பாத்தீங்க Z shape. Z shape ஸ்ட்ரக்சரா வந்து பார்த்தா அப்படினா காணப்படும்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இது ஒரு சைடு. then at the posterior endல இந்த posterior end இருக்கு இல்லையா? இது anterior-ஆ, இது posterior end of frog சொல்லுவோமா? இப்போ இதனுடைய dorsal சைடுல between hind limb, இது hind limb, இது hind limb. அப்ப between hind limb. அப்ப இந்த ரெண்டு hind limbsக்கு இடையில ஒரு அப்பர்ச்சர் இருக்கு. அதுக்கு என்ன பேரு? கொலேக்கான் சொல்லுவாங்க. அது கொலேக்கல் அப்பர்ச்சர்.
ஓகே, இப்ப நமக்கு ஆனஸ். இப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க, போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் தி டார்சல் சைடுல பிட்வீன் த ஹைண்ட் லிம்ஸ்க்கு இடையில ஒரு ஸ்மால் ஓப்பனிங் இருக்கு. அந்த ஸ்மால் ஓப்பனிங்க்கு என்ன பேர் அப்படின்னா கொலேக்கல் அப்பர்ச்சர் ஆர் கொலேக்கல் ஓப்பனிங். சரி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் ஓப்பனிங் ஃபார் எதுக்கு சார் அப்படின்னா ஒன்னு எக்ஸ் ரீசன், ரெண்டாவது ரீப்ரொடக்ஷன். ஃப்ராக் அதனுடைய வேஸ்ட் ரிமூவ் பண்ணுவதும் இதன் வழியா தான். அதே மாதிரி டூரிங் த மேட்டிங் இந்த கேமிட்ஸ் ரிலீஸ் பண்றது எது வழியானா இது வழியா தான். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ராக்ல மட்டும் இனப்பெருக்க துளையும் சிறுநீரக அதாவது வந்து பாருங்க கழிவு நீக்க துளையும் ஒரே இடத்துல தான் இருக்கும், ஒண்ணுதான். இன்னும் போனா ஸ்மிலர். ஆனா ஹையர் அனிமல்ஸ்ல ஆனஸ் தனியா இது எக்ஸ்ட்ரீட்டரி ஆர்கன் தனியா இருக்கும், பிளஸ் வந்து பார்த்தா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் தனியா இருக்கும். ஆனா இது ரெண்டுக்குமே என்ன சார் அப்படின்னா காமன், இது காமன் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் செக்சுவல் டைமார்பிசம். செக்சுவல் டைமார்பிசம் சீன் எப்ப சார்? பிரீடிங் சீசன்ல. ஓகே, அதெல்லாம் தெளிவாவே தெரியும், ஆண் தவளை எது பெண் தவளை எது அப்படின்னு தெளிவாவே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது என்னது கடைசியா வந்து பார்த்தா என்ன அனிமல்? டைசியஸ் அனிமல். யூனிசெக்சுவல் அப்படின்னா என்ன மீனிங்? செக்ஸஸ் ஆர் செப்பரேட், மேல் தனி ஃபீமேல் தனி. அதே மாதிரி தான் டைசியஸ், மேல் அனிமல் ஃபீமேல் அனிமல் தனி. அப்ப இந்த மேல் அனிமலையும் ஃபீமேல் அனிமலையும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். டூரிங் எப்ப சார் அப்படின்னா பிரீடிங் சீசன், இனப்பெருக்க காலங்கள்ல. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? how will you identify for male frog and female frog அப்படின்னு கேட்டா, இப்ப அந்த மேல் frog இருக்கு இல்லையா, மேல் frogல என்ன சார் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா pair of vocal sacs இருக்கும். pair of vocal sacs. இப்ப அந்த vocal sacs உடைய வேலை to producing cracking sound. ரைனி சீசன்ல பாருங்க தவளை அப்பதான் கத்தும், கிராக் 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 சவுண்ட் விட்டுட்டே இருக்கு இல்லையா. அப்ப அந்த கிராக்கிங் சவுண்ட் எப்ப? only rainy season, breeding season. that is in the cracking sound signal for female, பெண் தவளைக்கான சிக்னல். நான் இங்க தான் இருக்கேன், ஆண் தவளை சொல்லுது நான் இங்க தான் இருக்கேன் நீ வா அப்படின்னு சிக்னல் கொடுக்கிறது யார் அப்படின்னா அந்த மேல் ஃப்ராக்ல இருக்கக்கூடிய vocal cords, that is a vocal sacs. இதனுடைய வேலை that is producing cracking sound. ஓகே, அப்ப மேல் ஃப்ராக்ல தான் ரெண்டு அடாப்டேஷனுமே இருக்கு. அப்ப என்ன சொல்லுவோம்? vocal sacs ஒன்னு, செகண்ட் ஒன் இஸ் கால்ட் என்னன்னு கேட்டா nuptial pad present in male frog. அதுவே ஃபீமேல் ஃப்ராக்ல என்ன கிடையாது, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா vocal cordsம் கிடையாது, vocal sacs கிடையாது, nuptial padம் கிடையாது. இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு 1 மார்க் क्वेश्चन கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? vocal cords மேலுக்கு இருக்கா ஃபீமேலுக்கு இருக்கா? மேலுக்கு. nuptial pad எங்க இருக்கு? மேலுக்கு தான் இருக்கு. அப்ப இத பேஸ் பண்ணுங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. ஹெட், அடுத்து நெக்ஸ்ட் ட்ரங்க் நீ சொல்லும்போது 4 limbs சொல்லணும், கைண்ட் limbs சொல்லணும். 4 limbs எப்படி இருக்கு, கைண்ட் limbs எப்படி இருக்கு, தென் அதர் அடாப்டேஷன்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ கண்டினியூ வாட்ச் பண்ணுங்க, நெக்ஸ்ட் நான் போறேன். ஓகே, தேங்க்யூ.